திருச்சிற்றம்பலம். எண்ணிறந்ததில்லை எழுகோபுரந்திகள கண்ணிறைந்து நின்றருளுங்கற்பகமே நன்னிய சீர்த்தேனூறு செஞ்சொல் திருக்கோவையன் குன்ற நானூறு மென்மெனத்தே நல்கு. இன்றைக்கு நாங்கள் திருக்கோவையாரில் 17வது அதிகாரம் படிக்க போறோம். 17வது அதிகாரம் வரைவு முடுக்கம். இதுல 17வது அதிகாரத்துல எங்களுக்கு 16 கிளவி கொத்து இருக்குது. அதாவது 16 பாட்டுக்கள் செய்யுள்கள் இருக்கின்றன. வரைவு முடுக்கம். வரைவு முடுக்கம் ஒரு 16 சிவனது கருணை தெரிய உரத்தவ வின்பம் பெற அருள் எடுத்தியம்பியது முன்கூறிய வண்ணம் உடன்போக்கு நிகழாதாயின் வரைந்து கோடல் நிகழும். அது தோழியாகிய திருவருளான் வரைவு விரைவுபடுத்தப்படுதலும் வரைதற்காக பொருள் தேட பிரிந்து வருதலும் நிகழும். அவற்றுள் வரைவு முடுக்கமாவது களவில் இன்ப மிகுதி கண்ட உயிர் வரையாது கால நீட்டிக்க அதனை கண்ட திருவருள் உயிருக்கிறங்கி விரைவில் வருக என முடுக்குதல். அது வருத்தங்கூறல் முதலாக பொலி வழிவுரைத்து வரைகடாதல் 16 கிளவிகளை உடையது. வருத்த மிகுதி கூறி வரைவு கடாதல். சிவனது கருணை தெரிய உரைத்து அவ்வின்பம் பெற வகுத்து உரைத்தது. காலம் தாழ்த்தும் உயிர்க்கு சிவகருணை இருந்தவாறு இதுவாம் என அறிய கூறி இடையின்றி சிவத்தோடு கலத்தலே உயிர்க்கு பேரின்பமாம் என அறிவுறுத்தி அதனை எய்த பல்லாட்டானும் வகுத்துரையா நிற்றல். எழுங்குலை வாழையின் கனி தின்றிளமந்தி அந்தன் செழுங்குலை வாழை நிழலிற் துயில் சிலம்பா முனைமேல் ஒழுங்கொலை வேற்றிரு சிற்றம்பலவுரை சிற்றம்பல வரை உன்னலர் போல் அழுங்குலை வேலன்ன கண்ணிக்கென்னே நின் அருள் வகையே பொழிப்புரை. எழுகின்ற குலைகளையுடைய வாழையின் இனிய கனிகளை தின்று இளமந்திகள் வளமான குலைகளையுடைய வாழைகளின் நிழலிலேயே உறங்கும் மலை நாட்டை உடையாய் போர் முனைமேல் உழுதலைச் செய்யும் கொலைத்தொழிலில் வல்ல மூவிலை சூளத்தை ஏந்திய சிற்றம்பலநாதரை எண்ணாதவர்களைப் போல வருந்துகின்ற உழைத்தொழிலில் அமைந்த வேலை போலும் கூறிய கண்ணையுடைய தலைவிக்கு நினதருளின் பங்கு யாதோ இவளது ஆட்டாமைக்கு அது மருந்தன்று என்றவார். இங்கனம் இடையிடையே வந்து கலந்தும் பெரும்பாலும் உலகியலில் ஒட்டி வாழ்ந்தும் இரண்டாட்டா நின்ற உன் நிலையைக் கண்டு சிவத்தலைவி பெரிதும் இறங்கி நின்மாட்டு கருணை காட்டான் என்றாள். அவள் காட்டும் கருணை பெருக்கிற்கு நீ காட்டும் அருட்குறு எத்துணை சிறியது. அது அவள் கருணைக்கு ஒரு சிறிது மீடாகாது. ஆதலால் வரைந்து என்றும் சிவச்சார்புடையவனாக நீ ஆகு என்று திருவருள் வரைவு கடாதாயாம் என்க. இளமந்தி எழுங்குலை வாழையின் கனிதென்று செழுங்குலை வாழை நிழலில் துஞ்சின் சிலம்பா என்றது. பெண் குரங்கு காவற்காரருக்கு அஞ்சாது வாழைக்கனி தின்று இனியும் அழுக்க போகும் செழுங்குலை வாழையின் நிழலிலே தூங்கி இடையராது இன்பம் நுகர்வது போல சிவமும் நீ வரைந்து கொள்வதால் பறையும் திரோதையும் போல் வேறுடைய இடையூறின்றி என்றும் இன்பமார்ந்திருக்க வேண்டியது என்ற உள்ளுரை தோன்ற திருவருள் உணர்த்ததாம். யார் நிக்கிற? பெரும்பான்மை கூறி மறுத்தல். உயிர் சிவப்பெருமை எடுத்து அருட்கு இயம்பியது. இங்கனம் வரைவு கடாவிய திருவருளுக்கு உயிர் சிவம் வாழும் குன்றோ கூறுக என்று சிவத்தின் பெருமையை கூறி வரைவு மறுத்துரையா நிற்றல். பரம்பயன் தன்னடியேனுக்கு பார்விசம்பூடுருவி
வரம் பயன் மாலறியா தில்லை வானவன் வானகஞ்சேர் அறம்பயல் தம்பிடமோவன்றே வேளத்தின் என்ப நட்ட குரம்பயர் தம்மிடமோ விடந்தோன்றும் குன்றிடத்தே. பொழிப்புரை. இம்மலையிடத்தே தோன்றுமிடம் எல்லா பொருட்களும் அப்பாலாயவனும் ஆயினும் தன்னடியானாகிய எனக்கு பெரும் பயனாக எழுதி கிடைப்பவனும் விண்ணையும் மண்ணையும் கடந்து விளங்குதலான தன்னளவை பிரமனும் திருமாலுமாகிய பெரிய தேவர்களாலும் அறியப்படாதவனும் ஆகிய தில்லையின் கண் எழுந்தருளியுள்ள தேவனது வானகத்தைச் சேர்ந்த தெய்வ மகளிரது இடமோ அன்றி யானை தந்தங்களை வேலியாக நட்ட குடிகளை உடைய குரத்தியர் இடமோ கூறுவாயாக என்றவாறு. இதன் கருத்து உயிரிடம் வினாவுதல் வாயிலாக சிவத்தின் பெருமை கூறி வரைந்து கொள்ள முடியாத அருமையை அறிவித்ததாம். உள்ளது கூறி வரைவு கடாதல். இன்பத்துக்கு இடம் இயல்பு அருள் உயிர்க்கு இயம்பியது. திருவருள் யாம் வாழும் இடமும் மலையே, எம்மை பெற்றவர்கள் குறவரும் கொடிச்சியுமே, யாங்களும் புனங்காப்போம் சிலரே, நீ வரைவு வேண்டாமையான் எம்மை புனைந்துரைக்க வேண்டாயென இடமும் இயல்பும் கூறி வரைவு கடாயது. சிறர்கவன் வாய்த்த மணியிற் சிதை பெருந்தேனிழுமென் தேனிழுமென்றிராள் களிவுற்றஞ் சிறுகுடிலுந்தும் இடமிதெந்தை உறா வரையுற்றார் குறவர் பெற்றாளுங் கொடிச்சியும்பர் பெறவாவருள் அம்பலவன் மலை காத்தும் பெரும்புனமே. பொழிப்புரை. சிறுவர்களது கவனில் வைத்தடித்த மணியால் சிதைந்த பெருந்தேன் மென்னோசையோடு தேனடையிலிருந்து நீங்கி எமது சிறு குடில தள்ளும் இடமாகிய எவ்விடம் எம் தந்தையது முற்றூட்டு எமக்கு உற்றார் குறவர்கள் பெற்றாளும் கொடிச்சியே, யாமும் தேவர்களும் அடைய முடியாத அருளுடைய அம்பலவான பெருமானது மலைக்கண் பெரும்புணத்தை காவல் புரிவோம். நீவீர் வரைவு வேண்டாமையான் புனைந்துரைக்க வேண்டா என்றவார். தேவர்கட்கு அரிய அம்பலவானர் அருள் எமக்கு எளிமையானது போல விண்ணகமாதாய் நீர் கூறிய சிலம்பு மக்கு எளிமையாம் இடலும் சூழலும் உடையது. ஆதலால் தீயை சார்ந்த வழி உருகும் மெழுகு போலாது என்றும் இடையறாது ஒழுகும் எண்ணெய் ஊற்று போல சிவச்சார்பு பெற்று இடையறா பேரின்பு நுகர வரைந்து கொள் என கடாய வாரம். என்ன அழகா சொல்றார். ஏதங்கூறி இரவரவு விளக்கல் இன்புரு காண்டற்கு இரவிலை என்றது. இரவு என்பது சுத்த கேவல நிலை, அதாவது தன்னை சார்ந்த பலவேறு வகைப்பட்ட வண்ணங்களையே தன் மாட்டு காட்டும் இயல்புடைய பளிங்கு போல ஆன்மா தன்னை சார்ந்த இந்திரியங்களின் இயல்பையே தன் மாட்டு விளக்குவதாகிய தனது சார்ந்ததன் வண்ணமாக தன்மையை முன்னர் சிந்தித்துணர்ந்து கொண்டு பின்னர் பலவேறு வகைப்பட்ட பொது வியல்பை செய்யும் இந்திரியங்களை தனக்கு வேறாக கண்டு அவற்றால் ஆகிய பொதுவியல்பே என தனது சிறப்பியல்பை உணருமாயின் அது பரம்பொருளாகிய சிவத்திற்கு அடிமையாய் அப்பரம்பொருளின் இயல்பு தன்மாட்டு விளங்கச் செய்யும். அப்போது முன் விளங்கிய பொதுவியல்பு தனக்கு வேறாய் ஒளியும்.
இந்நிலையே கேவலம் என்பது. கருவிகள் தத்தம் தொழிற்பாட்டின் மடங்காது நிற்புழிவதற்றது இயல்பை குருவாய் வந்த உணர்ந்து அவற்றை விட்டு நீக்கி அவற்றை விட்டு உணர்ந்து தான் அவற்றை விட்டு நீங்கிய வழி சுத்தமாதல் கூடும். அப்பொழுது உயிர் எய்தும் நிலை சுத்த கேவலம். அந்நிலை எய்துதல் எளிதன்று. அவ்வனுபவ நிலை இதற்கு இடையில் நேரும் இடையூறுகள் பல. அவற்றை வேறு சுத்த கேவலத்தில் இன்பை காண்டால் எளிதன்று என திருவருள் உயிர்க்குணர்த்தி என்றும் சிவ சார்பு எய்தலாகியவரை வினை புரிக என கடாவுதல். என்னடா சுத்த கேவலத்துல இன்பத்தை பெறையலாது. அத இன்பம் பெறுறது சுத்த கேவலம் சகலம் சுத்தம் இருக்கு. அதிலையும் பிறகு சுத்த கேவலம் இருக்குது. அப்ப அங்கேயும் வந்து இன்பத்தை காண முடியாது. நல்ல விஷயம் சொல்லி இருக்கு. கடந்தோறும் வாரண வல் சியின் நாடிப்பல் சீயங்கள்குள் இடந்தோறும் பார்க்கும் இயவொரு நீரியலில் வேலியில் வந்தால் அடுத்த பாட்டுக்கு வந்துட்டேன். அடுத்த பாட்டை இன்னொரு தலையங்கத்தை சொல்லாம வந்துட்டுது. அதான் இல்ல நீர் தான் படிக்க இல்லை என்னும் பாட்டு ஏதங்குறி விலகல் உம்முடைய ஹெடிங் உம்முடைய பாட்டு நீர் இப்பதான் பாட்டு. கடந்தொரும் வாரணவல் சியன் நாடிப்பல் சீயங்கள் இடந்தொரும் பார்க்கும் ஒரு நீவியலில் வேலியின் வந்தால் படந்தொரும் தீயரவல்னன் பலன் பணியாரி வெண்மை தொடர்ந்தொரும் துன் என்பதே என்ப நின்னருள் தோற்றுவதே. பொழிப்புரை. சில சிங்கங்கள் பல சிங்கங்கள் யானையாகிய உணவை தேடி இரவில் காடுதோறும் காட்டினிடங்கள் தோறும் சென்று பார்க்கும் வழியின் கண் தனிமையாகிய நீ வேல் துணையாக வந்தால் அன்பனே நினது அருள் படந்தோறும் வெளிப்படும் தீமையுடைய அரவுகளை அணிந்து அம்பலவான பெருமானுடைய அம்பலத்தை பணியாதாரை போல எம்மை விடாதே. தொடர்ந்து ஒன்றுக்கும் துன்பமன்றே தோன்றும். நினக்கு வரும் ஏதங்கருதி சுத்த கேவலத்தை செய்யும் தன்மையளி எனக்கு துன்பமாகவே தோன்றா நின்றது. அதனால் என்றும் உடல் நுரைதலாகிய இடையூறு இல்லாத சுத்த கேவலத்திற்கு பேரின்ப என்று திருவருள் உணர்த்தியதா. பாருங்க, பல சிங்கங்கள் யானையாகிய உணவை தேடி இந்த எங்கட 36 தத்துவங்கள் தான் அதுகள் வந்து இப்படியான ஒரு தேவையில்லாத வேலைகளுக்கு போகும். அப்படி இருந்தாலும் சுத்த கேவலத்திலையும் நீ உண்ட இத சரியா செய்தியண்டா அங்கையும் நீ இடையூறில்லாத பேரின்பத்தை உய்க்கலாம் என்று திருவருள் உணர்த்துதான். அவையல் வந்து தடுத்தாலும் நீ அதை செய்ய உணர்வ தடுத்த அது நல்ல விஷயம். நல்ல கிளியரா சொல்லப்படுது. யார் நிக்கிறது? மாலாமாவோ? மாலாமா படிங்க. சிவாயனம்மா. பழிவர உரைத்து பகல் வரவு விளக்கல் இன்புருக்கி ஒளி வேறு இலை என்றது. திருவருள் சுத்த கேவலத்து வாரற்க என்றது வருக என்றதாம்.
திருவருள் சுத்த கேவலத்து வாரற்க என்றது வருக என்றதாம். என உட்கொண்டு உயிர் சுத்த சகலமாகிய பகற்கண் சென்று நிற்ப திருவருள் எதிர்ப்பட்டு இதனால் பழி எழும் பலர் நகையாடுவர். ஆதலால் சகல நிலையில் நனவில் வாரற்க என விளக்கான் என்றது. இன்புருக்கு ஒளி வேறு. இன்புருவாகிய சிவத்தை உயிராகிய நீ எய்துதற்கு உரிய ஒளி இப்பகல் போதன்று பகற்போதன்று ஞான விளக்கமா இலை இஃதிலையாம் என்றது என பதப்பொருள் காண்க. பகற்குறி சகல நிலை ஆன்மா புருவத்தானத்து எல்லா கருவிகரணங்களும் காரியப்பட ஆட்சி செய்யும் நனவு நிலை. அதில் ஆன்ம அறிவு பொறிச்சார்பால் பான காரியப்படுமாயினும் அவ்வறிவான் விளைவது பழியாம். ஆதலால் உண்மை ஞானமாகிய சுத்த நிலையான் எய்துதற்குரிய சிவத்தை சுத்தாகலத்தால் எய்த இயலாது என விளக்கியவாறாம். களிருற்ற செல்லல் களைவை பெண்மரங்கைஞமிர்த்து பிளிருற்ற வான பெருவரை நாட பெடை நடையோடொளிரற்ற மேனியன் சிற்றம்பல நெஞ்சுறாதவர் போல் வெளிருற்ற வான்வழியாம் பகல் நீ செய்யும் மெய்யருளே. பொழிப்புரை. வழுக்கு பாறையின்கண் அகப்பட்டு களிற்று யானையுற்ற துன்பத்தை பிடி தீர்க்கின்றவிடத்து மரத்தை கையான் முறித்து பிளிறு தலையுற்ற வானத்தை தோயும் பெரிய மேல கொஞ்சம் பெரிய மலைகளுடைய நாடனே. அன்னப்படையின் நடை போன்ற நடையுடைய உமாதேவியாரோடு கூடி விளங்கும் திருமேனியை உடையவனாகிய கூத்தப்பெருமானது சிற்றம்பலத்தை நெஞ்சாலும் நினையாதாரை போல யாம் வருந்த வெளிப்பட்ட பழி பெரிதாக நின்றது. நீ பகற்கண் வந்து எமக்கு செய்யும் உண்மையான அருள் என்றவாறு நீ சுத்த சகலத்து வந்து செய்யும் தலையளி அலராய் பலரானும் அறியப்பட்டதாயிற்று. ஆதலால் வரைதலாகிய சுத்தத்தே என்றும் எய்த முயன்ற என்றவாராம். சுத்தத்தே என்றும் எய்த என்றவாராம், முயல்க என்றவாராம். இதுல இந்த நீ பகற்கண் வந்துன்றது இந்த சுத்த சகலத்து வந்து கேவலமா இருக்கும். பகலண்டா சுத்தம் என்றதான் கருத்தான். படிச்ச நாங்கள் உண்மை விளக்கத்துல படிச்ச நாங்க. தொழுது இறந்து கூறல் இன்புக்கு இல்லை ஏகாய் என்றது. திருவருள் ஜாம் சுத்த சகலமாய பகற்கண் பார்த்தீங்களா இங்க வந்துட்டுது. சுத்த சகலமாய பகற்கண் வேறற்க என்றமையான் சுத்த கேவலமாகிய இரவின்கண். அடாடா கடவுள் எவ்வளவு அருட்சக்தி வருகிற உயிர் சிவத்தை சார முயலும் என உட்கொண்டு இன்பச் சிவத்தை எய்துதற்கு இருளும் தகாததாம். உன்னை தொழுது வேண்டிக் கொள்கின்றேன் இவ்விடத்தை விட்டு அகன்று போ என்றது. வரைவு தோன்ற தலைவனை இறந்தது என்க. இன்புக்கு இருள் தேகாயினி என உயிருக்கிறங்கி உரைத்தலாகும் என்பது வியாக்கியானம். களிகட்டளை மலைவோன் புலியூர் கருகாதவர் போல் குளிகட்களிறு வெறி இயறியாளி குளி வழங்கா களிகட்டிரவின் வரல் களல் கை தொழுதே இறந்தேன் பொலிகட் புயலின் மயிலுற்றுவளும் உற்று இவளும் இவள் பொருட்டே. பொழிகின்ற கண்ணீர் புனலை உடையதோர் மயில் போல் துவளும் இவள் பொருட்டு சிங்கத்திற்கு யாழிக்கும் கழிந்த கண்ணையுடைய தலைகளான் என்ற மாலையை சூடும் இறைவனது புலியூரை கருதாதார் போல அஞ்சி குளிந்த கண்களையுடைய களிற்று யானைகள் ஓரிடத்தே திரண்டு நின்று அவ்விடம் விட்டு பெயராத மிக்க அச்சத்தையுடைய இராப்பொழுதின் கண் வாராது ஒளிவாயாக நின் திருவடிகளை கையாற் தொழுது இறந்தேன் என்றவர். இதனால் இன்புருவ
சிவத்தை நீ இதற்கு இருளேற்றதன்று. ஆகையால் இருளை துணை கொண்டு நீ இரவின் கண் வேறற்க என வரவு கடாதவாறு காண்க. இருள் அறியாமைய தரும் மூலமலம். அப்ப அது மூல ஆணவத்துக்கு இருள் மலம் என்று ஒரு பேர் இருக்குது. அதே நேரம் அந்த இருளண்டா கேவலம். அப்ப நீ இருள வராத, பகல் சுத்தத்துல வா. சூப்பர் சூப்பர். படியுங்க. தானா தாயறிவு கூறல் பறையின் பண்பை உயிர்க்கு அறிவிக்க இன்புடன் திருவருள் இசைந்ததாகும். திருவருள் இசைத்ததாகும். குஞ்சு குஞ்சு இசைத்ததாகும். இசைத்ததாகும். திருவருள் இருள் துணை கொண்டு வரலாகாதன உயிர்க்கு அறிவிக்கவும் அது பின்னும் குறியிடைச் சென்று நிற்ப. அக்குறிப்பறிந்து திருவருள் நேற்று அரையுருள் யாமத்து நம் குழலின்கண் சூழலின்கண் ஒரு தேர்வு வந்து சென்றது. அன்னையாகிய பறை கண் சிவந்து என்னை உறுத்து நோக்கினார் என இன்பச் சிவத்திற்கு கூறி தலைவர்க்கு வரைவு தோன்ற தாயறிந்தமை கூறலாம். திருக்கோவையார் உண்மையில் பழைய பதிப்புக்குழு திரோதையையும் திரும்பலாம் என்றுள்ளது. திரோதை செவிலி இது உடன்போக்கில் தலைவியை நாடிச் சென்று செவிலி திரும்பலாமென்ற கருத்தினது. உடன்போக்கு நிகழா வழியே வரைவு முடுக்கும் நிகழ்வதாகலில் இது பொருந்தாது என மறுக்க, இது ஏடு பெயர்த்தெழுவோராலோ அன்று ஏட்டின் சிதைவினாலோ நிகழ்ந்த மாற்றமாதல் வேண்டும். விண்ணும் செலவறியார் கழல்வீர் சடைதி வண்ணன் சிவற்றில்லை மல்லெழில் காணல் வரை இரவின் அண்ணல் மணி நெடுந்தேர் வந்து தூண்டாம் எனச் சிறிது கண்ணும் சிவந்தென்னை என்னையும் நோக்கினன் கார்மயிலே. பொழிப்புரை. கார்காலத்து மயிலை யொப்பாய் விண்ணவர்களாலும் சென்றறிய ஒண்ணாத நறுமணம் கமலும் களலினேயும் தாழ்ந்த சடையினையும் உடைய தீவண்ணனாகிய சிவபெருமானது தில்லையில் வளவிய அழகிய காலனிடத்து அரையிருள் யாமத்து மணிகள் கட்டிய தலையாயதொரு நெடுந்தேர் வந்துண்டா என அன்னை சிறிது கண் சிவந்து என்னையும் பார்த்தனள் இருந்தவாறட்டாம். இவ்வொழுக்கத்தை அவள் அழிந்தனள் போலும் என்றவாறு. விண்ணவரண்டா பசு புண்ணிய சிறப்பான மாயேயமான சுவர்க்காதி இன்பங்களை வினை போல உள்ளவரை துய்க்கும் சகலான்மாக்கள். அவர்களும் நன் போல மலமறைப்புக்களை உடையவர்களே. விண்ணவருக்கும் அந்த ஆணவ மலங்கள் இருக்குது. அதைத்தான் சொல்லுது. அவைகளும் எங்களை போல இந்த சகல ஆன்மாக்கள் தான். அவர்களும் நம்மை போல மலமறைப்பு உடையவர்களே. அவர்களும் ஆயினும் வினை பெரிவாக உண்டா. சிவஞான பேறு இல்லாதவர்கள் ஆதலால் அவர்கள் சிவனடியை சென்று பற்றும் திருவருள் வாய்ப்பிழந்தவர்கள். அங்கனம் விண்ணோர்களும் சென்று அறிய முடியாவாயினும் மெஞ்ஞானியர் இட்ட நறுமலரான் மணங்கமழும் தன்மையவாக அவர்கட்கு அணியன சிவன்களல் என்பார். வெறியார் களல் என்றார்.
மலாமா படி. சரி. மந்தி மேல் வைத்து வரைவு கடாதல். பெற்றோர் பேரெடுத்து அருள் பெருங்கருணை உரைத்தது. இங்ஙனம் தாய் அறிந்ததை வாயிலாக வரைவு கடாய திருவருள் மீட்டும். ஒரு கடுவன் தன் மந்திக்கு மாங்கனியை தேனில் தோய்த்து கொடுத்து நுகர்வித்து இதனைக் கண்ட என் தோழியாகிய சிவம் இந்நிலை எமக்கு நேர்ந்திலதே என நினைந்து ஆற்றாதாயிற்று என மந்திமேல் வைத்த வருத்தம் கூறி வரைவு கடாயது. பெற்றோர் கணவன் ஊட்ட காதலி நுகரும் இன்பம் பெற்றோர் அவர்கள் பெற்ற அவர்கள் பெற்ற இன்பம் அதனை எடுத்து திருவருள் உயிரின் மேல் வைத்த பெருங்கருணையால் உரைத்தது என்று பதப்பொருள் கொள்க. அதாவது இதுல நான் ஒரு அலுவல் ஒன்று சொல்றேன். சொல்லுங்க. 11வது புராணத்துல நக்கீரர் ஈங்கோய் மலை 70 படிக்கிறார். இந்த ஈங்கோ மலை என்ற திருத்தலத்துக்கு அவர் போகும்போது அங்க ஒரு ஆண் குரங்கு வந்து அந்த பெண் குரங்குக்கோ இல்லாட்டி பெண் குரங்கு தன் குழந்தைக்கு பால் இல்லையன்ட்டு இந்த தேனைத்தான் அங்க தேனும் சொரியும் குரங்கன் நிறைய இருக்குது, ஈக்களின் நிறைய இருக்குது. அதே நேரம் தேனும் எந்த நேரமும் சொரிஞ்சு கொண்டு இருக்கிற மேலதான் அந்த ஈங்கோய் மேலை. அந்த தேன் சொரிகிறபடியா தான் அங்க ஈக்கள் நிறைய இருக்குது. அந்த பெண் குரங்கு வந்து அந்த குழந்தைக்கு அந்த ஒழுகுற தேனை எடுத்து பருக்குமா. அதை கண்ட நக்கீரர் அந்த அந்த இறைவன் கருணையை எண்ணி தான் அந்த பாட்டு ஈங்கோய் மேலைய 70 என்று படிக்க தொடங்கினவர். சரி சரி சரி. இதுகள் நிறைய வருது. எனக்கு இதை படிக்க அதுதான் ஞாபகம் வந்தது. சரி 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 சரி. எனக்கு ஞாபகம் வந்ததோ சரி. பறையின் பண்பை உயிர்க்கு அறிவிக்க இன்புடன் தானே இசைத்தலாகும் என்பது வியாக்கியானம். இதன் கருத்து தாய் அறிந்தமையை உயிர் தலைவர்க்கு உணர்த்த அவன் சிறைப்புறமாக நிற்க இன்பமாகிய தலைவியுடன் திருவருளாகிய தான் கூறியது என்பது. வான்தோய் பொழிலில் மாங்கனி மந்தியின் வாய்க்கடுவன் தேன்தோய் தருத்தி மகிழ்வகண்டாரிரு நீண்முடிமேல் மீன்றோய் புனற்பெண்ணை வைத்துடை யானையும் மேனி வைத்தான் வான்தோய் மதித்தில்லை மாநகர் போலும் வரிவளையே. இதுல வருது என்ன அப்படியே புனற்பெண்ணை வைத்துட ஜாலை என்று வந்தது. என்ன ஜாலை? புனற்பெண்ணை வைத்துடைய ஆளை வைத்து உடையவளை, அதாவது வைத்துடைய ஆளையும் பெண்ணை வைத்து உடையவளை, அதான் வைத்துடைய ஆளையும் மேனி வைத்தான். மேனி வைத்தான். கங்கைய சொல்லுப்படுது. கங்கைய புனற்பெண்ணை வைத்துடைய புனலண்டா கங்கதான். ஓமாமா. வைத்துடைய ஆளையும் மேனி வைத்தான் வான்தோய். மேனி வைத்த மேனில் 2வது என்ற உடம்புல பாதிய கொடுத்தவர் வான்தோய் மதித்தில்லை. வான்தோய் என்றால் அந்த வானளாக உயர்ந்த மதில்கள் கொண்டதான் தில்லை மாநகரம். வான்தோய் மதில் தில்லை மாநகர் போலும் வரிவளையே. பொழிப்புரை. நீண்ட திருமுடியின் மேல் மீன்கள் பொருந்திய புனலாகிய பெண்ணை வைத்து, மீன்கள் பொருந்திய புனல் என்றா கங்கதானே, அதுல மீன்கள் புனலாகிய பெண்ணை வைத்து எல்லாவற்றையும் உடையானாகிய பராசக்தியையும் தன் மேனியில் ஒரு கூறாக வைத்த கூத்தப்பெருமானது வாளை தோயும் மதுகளை சரி சார் சின்ன எழுத்துதான் அந்த தெரியல. வானை தோயும் மதுகளுடைய தில்லையாகிய பெரிய நகரத்தை ஒக்கும் வரிகளை பொருந்திய வளையல்களை அணிந்த தலைவி வானை அளவும் அந்த தலைவி சிவபெருமான் தானே நகரத்தை வானை அளவும் அப்படித்தானே. வானை அளவும் பொழிலின் கண் உண்டாய மாங்கனி ஒன்றை ஆண்குரங்கு தேனில் தோய்த்து, மாம்பழத்தை தேனில தோய்த்து, மாம்பழம் தன்னை தேனில், அதாவது என்ன சொல்லுங்க பாப்போம், அந்த இனிப்பு, அதாவது அந்த சக்தி வர வர இனிமே கூடும். கருப்பஞ்சாறுக்குள்ள தேனையும் பாலையும் கலந்தா அப்படி இருக்குமா? அது மாதிரி நீங்க மாணிக்கவாசகர் வந்து திருவாசகம் தேன் தானே சொல்றாரு. அப்ப தேன் மாங்கனிக்க தேன்
தேனில் தோய்த்து பெண்குரங்கின் வாயில் கொடுத்து நுகர்வித்து அலை இன்புறுவதை கண்டான் என்றவாறு அங்கனம் கண்டவள் எமக்கும் இப்பேறு கிட்டிட்டிலதே என்று வருந்தினாள் என்பது. அதை பார்த்து கவலைப்படுறாள் அவங்க சக்தியாவள். அதாவது ஐயையோ இப்படி இன்பத்தை நான் காண இல்லையே என்னமாட்டா. சரி சரி யார் சொல்லுங்க அப்ப மருந்துறது அருட்சக்தியா தலைவீண்ட தாய் செவிலித்தாய் வருந்துறா. நீங்க தலைவீண்ட தாய்னா தலைவீண்ட தாய்ன்றது தாய் வந்து செவிலித்தாய் வந்து திருவருள் அவ வருந்த மாட்டா. அப்ப சிவபெருமான் அங்கடங்கண்டவள் நமக்கு இல்ல. நான் தலைவீண்ட தாய் வந்து சும்மா நெத்தாய் சரி 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 அவதான் வருந்துறா. செவிலித்தாய் வந்து நீங்க சொல்ற சில நேரம் திரோதை தான் வருந்துறதா இருக்கலாம். திரோதை திருவருள். ஓகே 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 சரி. காவல் மேல் வைத்த கண் துயிலாமை கூறல் உயிர்க்கு இன்பு இடையூறு உண்டென்று எம்பியது. மந்தியின் இன்ப முதிர்வு கண்டு வருந்தியதை கேட்ட உயிர் தலைவன் இங்கனன் சிவமூட்ட நாமுன்னும் பெரும்பேற்றை யாமும் இழந்திருக்கிறோமே என்று மிக வருந்தி இரவு குறிகன் சென்று நிற்ப அந்நிலைமை கண் இவ்விடத்துள்ள அறிவள் காவற்பறை கேட்குந்தோறும் கண் துயிலாதிருப்பது என்னோ என தம்முட்கூறுவர் என திருவருள் கூறானிட்டல். நரை கண்மலி கொன்றையோ நின்று நாடகமாடு தில்லை சிறை கண்மலி புனர் சீர்நகர் காக்குஞ் செவ்வேளிளைஞர் பறைக்கண் படுந்தோறும் படாமுலை பைந்தொடியால் கரை கண் மலிகதிர் வேட்கண்படாது கலங்கினவே. நான் இது நல்லா ஜூம் பண்ணி பெரிய எழுதாதான் வச்சிருக்கிறேன். நீங்கள் ஒரு தரம் விளங்குது இல்லையன்றீங்கள். அதான் உங்களோட போனை கொஞ்சம் சரிப்படுத்துங்க. உங்களோட இதுகளை அது என்ன சொல்லுங்க, போனுங்களே ஒரு குறிப்பிட்ட அளவு தானே. அப்ப அதை ஜூம் பண்ணிக்க அந்த அம்மா சொன்ன மாதிரி அந்த இடது பக்கம் வலது பக்கம் எழுத்துக்கள் சைட்டுக்கு போனுக்குள்ள போயிடும், மறைஞ்சிடும். ஒரு அளவுதான் ஜூம் பண்ணலாம், ஒரு சொட்டு ஜூம் பண்ணலாம். உங்களுக்கு அனுப்புறேன், நீங்கள் எடுத்து இதுல போட்டு படிக்கலுமாண்டா படிங்க. இதுல இல்லாட்டி நான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ற விரலாலை தள்ளி தள்ளி பாடலாம். தெரியும் கம்ப்யூட்டர். என்னடா இது போட்டுதா இதா கலரா இதான் இரவரவு விளக்கலா பகலுள் இல்ல நீங்க கீழே படிச்சிட்டீங்க, பாட்டு படிச்சிட்டீங்க. நீ பொழிப்பு நரைக்கண் மெலிகொன்றதான் படிச்சேன் நான். ஐஷுவா நறும்பணம் பொருந்திய தேன்மெலிந்த கொன்றை மலரை அணிந்த கூத்த பெருமான் நின்று நடம்புரியின் தில்லையாகிய சிறையில் அது தாங்காது மிகும் புனலையுடைய சீரிய நகரை இரவிற்காக்கும் சிவந்த வேலையுடைய இளைஞரது பறைக்கண் ஒளிக்குந்தோறும் தாழாத முலையினையுடைய தலைவியின் கரைமலிந்த ஒளியோடு கூடிய வேல் போலும் கண்கள் உறங்காவாய் கலங்கின என்றதாம். எனக்கு எனக்கு காவலர் பல முறை முழக்குந்தோறும் நம் கலப்பிற்கு இடையீடாயிற்றே என சிவத்தலைவி கண்கலங்கினாள் என்பதாம். இதனால் அவள் ஆற்றாமையும் கூறி வரவுகடாவ பெற்றதாம். தில்லை ஞானகாயமாதலின் அங்கு என்று நிலை பெற்று நின்று ஐந்தொழிற்கூத்தனை புரிபவன் என்பார். கொன்றையோன் நின்று நாடகம் ஆடும் தில்லை என்றார். படிங்கோதனா. பகல் உடம்பட்டாள் போன்று இரவு விளக்கல் வரவு விளக்கல் சகலம் உடம்பட்டு கேவலம் ஓரியது. சகல நிலையில் கருவி கரணங்கள் எல்லாவற்றோடும் ஆன்மா வினை செய்யும் நிலையில் உயிர் வர ஒத்துக்கொண்டு சில கருவிகரணங்கள் மட்டும் தொழிற்படும் கேவல நிலையில் உயிர் இரவு குறிக்கண் வருதலை நீக்கியது.
கலராயுணர்நினையார் தில்லை அம்பலத்தான் களற்கண் பிளராயினர் வினை போல் இருள் நீங்கி முங்கி மின்னே அது இப்படி படிக்கணும் தானா பாருங்க புலராயிரவும் பொழியாமல் தானா ஓ தானா ஓமோ இப்படி படிக்கும் கலராயினர் நினையார் தில்லை அம்பலத்தான் களற் அன்பிலாரினர் அன்புதான் அங்க வர வேணும் பாருங்க களற் காணாவுக்குள்ள ஆணாவும் அடங்கி இருக்கு. ஓகே ஓகே. கலராயினர் நிலையார் தில்லை அம்பலத்தான் களல் அன்பிலராயினர் வினை போலிருள் தூங்கி முழங்கி பின்ன புலராயிரவும் பொழியாமலையும் பொன்னி நுழை போவேல் மலராவரு மருந்தும் இல்லையோ மருந்தும் வரணும். மலராரு மருந்தும் இல்லையோ நும் வரையிடத்தே. பொழிப்புரை. கீழ் மக்களாயுள்ளார் நினையாத தில்லை அம்பலவான பெருமானுடைய திருவடிகளே நமக்கு புகலிடம் என்று உறுதி பூண்டு அன்பு செய்யாதாரின் வினை போல இருள் செறிந்து புலராத இரவும் மின்னியும் இடித்தும் பெய்யும் மழையும் என புண்ணில் நுழையும் வேல் மலராம் வண்ணம் தீயானவாய் வாரா நின்றன. நும்மலையில் இதற்கு ஒரு மருந்து இல்லையோ என்றவாறு புண்ணில் வேல் நுழைந்தாற் போல நமக்கு நீ இரவில் வருதல் பெருந்துன்பம் தருவதாயிருந்தது. இதற்கு வேறு மருந்து இல்லையோ நும் வரையிடத்து என்றதால் வரைய வேண்டும் என்பதா. சகலமண்டா கேவலத்தில் கட்டுண்டு கிடக்கும் உயிரற்கு அறிவு விளங்கும் பொருட்டு மூலாதாரத்திலே இருக்கின்ற பராசக்தி திரோதையாய் தன்னிடத்தூண்டான இச்சா ஞானா கிரியைகளாகும். என்ன விளக்கமா அவற்றுள்? அதற்றுள் ஞான சக்தி சிவ தத்துவங்களையும் சிவதத்துவம் சக்தி தத்துவத்தையும் எழுப்ப அவை சூக்குமையை காரியப்படுத்த சக்தி தத்துவம் கால நியதி கலைகள் எழுப்ப ஆன்மா இவ்வடிவாய் துரியத்தில் வந்து பிராண வாயுடன் கூடி சுளுத்தியில் வந்தவுடன் ஞான சக்தி தானே சுத்த வித்தை எழுப்ப அது வித்தைகளை எழுப்ப அப்போது பஞ்சகஞ்சக வடிவான புருட தத்துவம் பின்னர் 96 தத்துவங்களையும் பொருந்தி ஆன்மா வினைகளை செய்து சரண மரணப்படுத்துவன சரண மரணப்படுத்துவதான இது படிச்சிருக்கிறோம். நிறைய விஷயத்துல இது படிச்சிருக்கிறோம். விளங்குதோ? சூப்பர் சூப்பர். கேவல நிலை மலத்தோடு கூடி துணையான தத்துவங்களோடு கூடாது உழண்டு போல ஆன்மா செயலற்று கட்டுண்டு கிடக்கும் நிலையா. கேவலம் என்றது அறியாமை. இரவு மக்கள் வழக்கற்று செயல்மடங்கி கிடக்கும் காலமாதலில் இரவுக்குறி கேவலப்பட்டது. முதல் நாங்க தொடக்கத்துல இருந்து முன்னுக்கு வந்த அதிகாரங்களத்துல இரவுக்குறி பகற்குறி என்று படிச்சு கொண்டு வந்த நாங்க. ஆனா இந்த அதிகாரத்துலதான் இரவுக்குறி என்றா என்ன பகற்குறி என்றா என்னன்றது எனக்கு விளங்கி இருக்குது. ஆலாமா இதை விளங்கப்படுத்துங்கோ. இந்த சகலம் கேவலத்திற்கட்டு ஏனென்றால் நான் அந்த சகலம் கேவலம் அதுகளுக்குள்ள இன்னும் போக இல்லையம்மா. சைவ சித்தாந்தத்திலே இன்னும் அங்கால அதுக்குள்ள போக இல்லையோமோ. அதுக்குள்ள அங்கால நாங்கள் இந்த ஜோகத்துல நெக்கேக்க இந்த மூலாதாரத்தில
இந்த பரோசக்தி ஒரு திரோதியாய் ஒரு அறிவற்று திரோதியா ஒரு மறைப்பு சக்தியா இருக்கேக்குள்ள தன்னிடத்து உண்டான இச்சா ஞானா கிரியைகளாம் அங்க வந்து ஞானா இச்சா ஞான கிரியைகள் அவற்றுல இந்த ஞானா சக்தி வந்து சிவதத்துவம் நாங்கள் அதுல படிச்சிருக்கிறோம். என்ன சிவதத்துவம் 5, வித்யா தத்துவம் 7, 7 ஆன்ம தத்துவம் 24. அதுல இந்த சிவ தத்துவத்தை இயக்குவது இந்த ஞானா சக்தி. அப்ப சிவதத்துவம் சக்தி தத்துவத்தையும் சிவதத்துவம் சக்தி தத்துவம் அப்ப அதை எழுப்ப அவ சூக்குமையத்தான் காரியப்படுத்த போகுது. அப்ப அந்த சக்தி தத்துவம் வந்துதான் என்ன கால நியதி கலைகளை எழுப்ப வித்யா ஆன்மா தத்துவத்தை வந்து இவ்வடிவாக துரியத்திலிருந்து வந்து துரியம் எங்கட நாபி கமலத்துலதான் எங்கட துரியம் அவ துரியத்தில இருந்து பிராண வாயு வந்து எப்பவும் நாபி கமலத்தில இருந்துதான் எங்களுக்கு வருகுது. அப்ப சூடி சுளுத்தியில் வந்தவுடன் இந்த சுளுத்தி எங்கட தொண்டை ஞான சக்தி தானே சுத்த வித்தையை எழுப்ப அந்த வித்தைகளை அப்போது பஞ்சகஞ்சுகம் இந்த பஞ்சகஞ்சுகம் நீங்கள் நேற்று சொன்னீங்க அந்த புருட தத்துவத்தை உருவாக்கும். அதுதான் புருட தத்துவத்தை உருவாக்கி பின்னர் ஆன்மா வினைகளை சூப்பர் சூப்பர். இது நாங்கள் எங்க படிச்ச நாங்களா சாக்கிரன் சொப்பனம் சுளுத்தி துரியாதீதம் மண்டேக்குள்ள நாங்கள் அது கீழாளவத்தையில படிச்ச நாங்கள் கீழாளவத்தையில விட்டு 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 போய் கடைசியா நிலைய படிச்ச நாங்கள். இது இப்ப மேலாளவத்தை சொல்லுது. மேலாளவத்தைய சூப்பர் அப்பாடி சூப்பர் 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 சூப்பர். கேவல நிலை மெலத்தோடு கூடி துணி அணிந்த முடிச்சாச்சு. இனிய அவ படிக்கட்டும். நீங்க சாரி நீங்க விளங்கப்படுத்தி கொண்டு வந்தீங்க. நான் அதுக்கு இப்ப யார் படிக்கிறதம்மா? தனாத முடியும் கேவல நிலை மெலத்தோடு வாசிச்சுட்டேனம்மா. நான் வாசி முடிச்சிட்டேன். நீங்க விளங்கப்படுத்தி கொண்டு வந்தீங்க கடைசி பத்தி. அப்ப சரி இனி மாலாமா படிங்க. இரவு பட்டான் இரவுடன் பட்டால் போன்று பகல் வரவு விலக்கல் கேவலம் போல் சகலம் அன்று அருள் இயம்பியது திருவருள் கேவல நிலை நுகர்ச்சிக்கு உரியதன்று ஆகலில் சிவம் அதனை விரும்பிச்சிலது. நீங்க சொன்ன கருத்துக்குள்ள வருது என்ன என உயிர் உட்கொண்டு சகல நிலையில் வந்து நிற்ப திருவருள் எதிர்பட்டு அதுவும் சிவத்திற்கு அலராயிற்று என்று சகல நிலையில் கலத்திற்கு ஒப்பாது கேவல நிலையிலேயே கிடக்க என சகலத்தில் வருதலை விளக்கா நிற்றல் இறவரையும் வற்கடவுட்பராய் நின்று எழிலி உன்னி குறவரை யார்க்கும் குளிர்வரை நாட கொழும்பவள நிறவரை மேனியன் சிற்றம்பல நெஞ்சுறாதவர் போல் உறவரை மேகலை ஆட்கராம் பகல் உன்னருளே. ஒளிப்புரை. மேகம் தொடர்ந்து பெய்யாததால் பெய்தலை எண்ணி மலைமேல் உறையும் தெய்வங்களை பராவி குறவர்கள் நின்று ஆரவாரம் செய்யும் குளிர்ந்த வரை மேல் உண்டாகிய நாட்டை உடையவளே. செழுமையான பவளத்தின் நிறம் போலும் நிறமுடைய திருமேனியை பொருந்திய சிற்றம்பல நாதனுடைய திருவடியை நினையாதாரைப் போல வருத்த அறையில் மேகலை அணிந்த தலைவிக்கு நின் பகல் வரவாகிய அருள்மிக்க அலராகா நின்றது. அதனால் வாரற்க என்றவாறு கேவலத்திலே நின்று கலக்க சகலம் அலராகின்றது என்று திருவருள் கேவலல்லே மீட்டும் வற்புறுத்தியவாறு. நீங்க சொன்ன மாதிரி அந்த கேவலல்லே தான் திருப்பி திருப்பி சொல்லப்படுது. இரவும் பகலும் வரவு விலக்கல் கேவல சகலமும் மேவிலை என்றது. திருவருள் சிவக்கலப்பை நாடி பரிபாகமுற்று தவிக்கும் உயிரை நோக்கி ஓஹோ நீ கேவல நிலையை வந்தால் நுகர்ச்சி இல்லை. சகலத்திலோ அலராகின்றது. சகலத்துல கொஞ்சம் அரும்புதான்.
கேவலத்துல வந்தா உனக்கு ஒரு நிகழ்ச்சியும் இல்லை. ஆனா சகலத்துல அலராகுகின்ற அரும்புதாதலால் இரண்டிலும் வேறற்க, இரண்டுக்கும் பெற வேண்டாம். சுத்த நிலையாகிய வரைவே ஏற்றது என குறிப்பியானிட்டல். சுழியாவரு ஒரு நீர் சென்னி வைத்தென்னை தன் தொழும்பிற்களியா அருள் வைத்த சிற்றம்பலவன் கரந்தருமான் விழியா வெறும்புரி மென்குழலாடி ரத்தை மென்குழலாடி அறத்தையமையே பழியாம் பகல்வரின் நீரவோதும் பயனில்லையே. பொழிப்புரை. சுழித்து கொண்டு வரும் மிக்க நீராகிய கங்கையை தம் தடக்கண் வைத்து அடியேனை தன் தொண்டில் நீங்காமல் இருத்தி அருள் செய்த சிற்றம்பலவனது கையின் கண்ணதாகிய மானைப் போல விழிக்கும் சுருண்ட மெல்லிய குந்தலையுடைய தலைவி ஐயனே, நீ பகல்வரின் அலரா, பகல்வரின் அலரா, இரவு வரின் நின்னை எதிர்ப்படுதல் அருமை. ஆதலால் இருபோதும் வாரற்கென்றவாறு கேவல சகலங்களில் வாரக்க. எனவே சுத்த நிலையில் தோய்க சிவத்தோடு அனவரதமும் பொருந்தி பேரின்பம் எய்தலாம் என்றது. ஆஹா, அருமை. படியுங்க. காலங்கூறி வரைவு கடாத பக்குவ மீது என பரிந்து அருள் இயம்பியது. திருவருள் உயிரை நோக்கி மதி நிரம்பான் என்றது. வேங்கை பூத்தன இதுவே சுத்தமாகிய வரைவொடு வருத்தற்குரிய காலமென வரைவு கடாவா நிற்றல். மையார் கதலி வெனத்து வெறுக்கை பழம் விழுந்தேன் எய்யாத இன்னறிள மந்திகள் சோறும் மிரும் சிலம்ப மெய்யாகரியதன் நம்பலத்தான் மதியூர் கொள்விற்பின் மொய்யார் விளரீல வெங்கை பொன்மாலையின் முன்னினவே. பொழிப்புரை. கரிய வாழைக்காட்டில் வகை பலாப்பழம் வீழ்தலாலுண்டான தேனை இளம் மந்திகள் அறியாமல் உண்டு. கொஞ்சம் மேலிடுங்க. உண்டு மயங்கி கிடக்கும் பெரிய மலை நாட்டை உடையவனே மதி நிரம்பா நின்றது. அம்பலவான பெருமானது மலையிலே செறிந்து வளர்ந்த இளவேங்கை மரங்கள் பொன்மாலை போல பூத்து தோன்றின. இனி உண்மையாக உனக்கு அரியது யாது என்றவாறு மந்தி கனியாற் கழித்தலைப் போல நீயும் விரைவால் கலந்து தற்போதம் அழிந்து சிவபோதம் மிக்கு விளங்குதல் வேண்டும் என குறிப்பித்தவாறு மதி நிரம்புதல் என்றா அனுபவம் முதிர்தல், வேங்கை பூத்தல் என்றா சிவமணம் கமலப் பெறுதல். அப்ப இந்த தற்போதம் அதாவது இந்த மாணிக்க வாசகர் ஆன்மபோதம் இழந்து சிவபோதத்தோட தான் அவர் இருந்தவர். அதான் அவருக்கு அந்த சிவமான் தன்மை கிடைச்சபடியா தான் அவருக்கு அவர் நேர அவராகவே இருந்து அவரே உள்ளுக்குள்ள இருந்து சுயருமானே மாணிக்க வாசகருக்கு உள்ளுக்குள்ள இருந்துதான் இந்த திருவாசகங்கள் திருக்கோவையார படிச்சவர். அவர் சிவமான் தன்மை பெற்றுட்டார். ஆன்மபோதம் தற்போதம் இழந்துட்டார் அவர். மாலாமா ஆமாம். கூறுவி குற்றல் சிவத்தில் உயிரின்பு ஆர்வதன்றி ஆகாதென்றே அருள் இயம்பியது. உயிர் சுத்த துரிய நிலையாகிய வரைவு புரிந்து சிவத்தில் பிரியாதே கூடாதே வேறற்று நின்று இன்பு நுகர்வதை இன்றி இங்கனம் கேவல சகலங்களில் திரிதல் ஆகாது என்று அறிந்து கொள்ளாமல் இருப்பதால் சிவமாகிய நீயாவது சென்று கூறு என்ற குறிப்பு தோன்ற
உயிர் உடம்படாமையை திருவருள் சிவத்திற்கு தெரிவித்தல். இந்த விஷயம் திருமந்திரத்தில் இருக்கு. எதுன்னு சொன்னால், பதிபசுபாசம் எனப்பகர் மூன்றில் பசுபாசம் அனாதி, பதியினை அணுகா பசுபாசம், பதி அணுகில் பசுபாசம் நிலாவே. பதி என்றது சிவம். பதி வந்தால் பசுவும் பாசமும் சென்றுவிடும். அப்ப அதுதான் இதுல சொல்லப்படுது. சிவமாகிய நீயாவது சென்று கூறு என்ற குறிப்பு தோன்ற உயிர் உடம்படாமைய திருவருள் சிவத்துக்கு பசு பாச ஞானத்தாலையும் பசு ஞானத்தாலையும் நீங்கள் இறைவனை அறிய முடியாது. அந்த ரெண்டும் பசு ஞானமும் பசு ஞானமும் பாச ஞானமும் போனால்தான் உங்களுக்கு பசு ஞானம் கிட்டும். சாரி, பசு ஞானம் மாத்தி சொல்றேன் நான். வேற ஒன்றுக்குள்ள போயின்னு பசு ஞானமும் பாச ஞானமும் இல்லாமல் போகக்குள்ளதான் உங்களுக்கு பதிஞானம் கை. நீங்க சொன்ன அதே கருத்தை நான் ஞானம் என்று சொல்றேன். ஏன்னா மலங்கள் ஞானத்துக்குள்ள வராது. ஆனால் மாயை ஞானத்துக்கான வழிதான். மாயங்கள் ஞானத்தை கொண்டு வர்றதுக்கு தான். சரி, அப்ப நீங்க சொன்ன கருத்து சரி. அது சரி. ஏமாம் பொழில் தில்லை சிற்றம்பலத்து விண்ணோர் வணங்க, விண்ணோர்ன்ற தேவர்கள் வணங்க, நாம் ஆதரிக்க நடம்பையில் ஓனை நன்னாதவரின் வாமான் கலை செல்ல நின்றார் கிடந்த நம் அல்லல் கண்டால் தாமா அருகிலராயினென் தாமாய் அருகிலராயினென் எண்ணஞ் சொல்லுந் தன்மைகளே. அதாவது நாங்களா அறியாவிட்டாலும் அந்த எண்ணங்களை நாங்கள் நினைத்து அந்த சிவத்தை போக வேணும் என்றதான் இதுல சொல்லப்படுது. அதாவது பாத்தீங்கன்னா அது விளங்கும் உங்களுக்கு. பொழிப்புரை தேவாமரங்கள் நிறைந்த பொழிவுடைய தில்லை சிற்றம்பலத்தின் கண் தேவர்கள் வணங்கவும், நாம் விரும்பும் பரமானந்த நடனம் புரியும் நடராச பெருமானை இடைவிடாது எண்ணாதாரை போல வருந்த அழகு மாட்சிமைப்பட்ட மேகலை சுழலும் வண்ணம். இதுல மேகலை என்றது என்னத்தை சொல்லப்படுது? அருட்சக்தியோ? மேகலை தெரியல பாப்பா. அது முதல் பாட்டிலையும் வந்தது. மேகலை சுழலும் வண்ணம் கண்டு தலையணி செய்யாது நின்றவர் பெருகி கிடந்த நம் துன்பத்தை கண்டால் தாமாக அறிந்து கொள்ளும் இயல்பிலர் ஆதலின் நாம் சொல்லும் இயல்புகள் என்னவோ என்றவாறு பேரின்பத்தை சுத்த துரிய நிலையில் தோய்த்து நுகர வேண்டிய உயிர் கேவல சகலங்களில் சுரண்டு. அதான் இந்த மேகலை சுழலும் வண்ணம். பாத்தீங்களோ, மேகலை சுழலும் வண்ணம் கேவல சகலங்களில் சுழன்று. அதுதான் இந்த மேகலை என்றது. அதாவது கேவல சகலங்களில் சுழன்று இடையிட்டு இன்பத்தை நுகரின் அதனால் எத்துணை துன்பங்கள் விளைகின்றன. நாங்கள் இந்த கேவலமான நிலையில இருந்தா துன்பம் தான். இந்த உலகியல் ஆசைகளும் கூடாது. இதனை தானாக அறிந்து கொள்ள முடியாத போது நாம உணர்த்தி என்ன பயன் என திருவருள். ஆகா, நாங்களா போகாட்டி உயிர் தானா யோசிக்காட்டி தானே வரவன் திருவருள் யோசிக்குது. எப்படி எப்ப வருதுண்டா, கேவலத்தோட ஆணவத்தோட கேவல நிலையில ஆன்மா தனித்து இந்த ஆணவத்தோட பின்னி பிணைஞ்சு துன்பப்பட்டு கொண்டிருந்த நிலைதான் கேவலம். ஆன்மாக்களுக்காக இறங்கி இறைவன் என்ன செய்யறார்? இந்த உயிர் பாவம் துன்பப்பட்டு கொண்டிருக்குதுன்னுட்டு இயங்கித்தான் இந்த மாயாகாரியத்தில இருந்து தன்னுகரண புவன போகங்களாகிய இந்த 36 தத்துவங்களையும் 60 தாத்வீகங்களையும் கொடுத்து இந்த உயிரை அதுக்குள்ள செலுத்தி எங்களுக்கு விளத்தையும் தந்து அனுப்பி விட்டுருக்கிறார். எல்லாத்தையும் அனுபவியாண்டு. அப்ப இந்த ஆன்மா அந்த ஆணவத்தின் பிடியில இருந்து ஒரு சொட்டு விலகி இருக்குதலோ அதைத்தான் கேவல சகல நிலை என்று சொல்றது. அது உணருது. இந்த 36 தத்துவங்களும் நான் அல்ல, நான் வேறு, ஆத்மா வேறு, இந்த உடம்பு வேறு என்று உணருதல்லோ. அப்ப உணரேக்கல. அதுவும் யார் உணர்த்துறது? ஒரு ஆசான் ஒரு ஆசாரியன் நீ அல்ல, இந்த உடம்பு நீ அல்ல, இந்த தத்துவங்களும் தாத்வீகங்களும் நீ அல்ல, ஆத்மா வேற என்று உணர்த்தேக்குள்ளதான் அங்க சகல நிலைய பெறுது.
ஓ அதுக்கு முதல் அந்த கேவல சகல நிலையோட தான் இந்த ஆன்மா நின்றது. அப்ப ஆசாரியார் வந்து உணர்த்தி நான் பிறகுதான் அது சகல நிலைக்கு அது சகல நிலையில இருந்து யோகங்களை செய்து இதுகளை படிச்சு இதுகளை கேட்டு அதுல இந்த 36 தத்துவங்களாகிய இந்த பௌதீக வாழ்க்கையில இருந்து விலகேக்குள்ளதான் அது அங்க சுத்த நிலைக்கு போகுது. அதான் இதுல சொல்லப்படுது பாத்தீங்களோ. ம். இதனை தானாக அறிந்து கொள்ள முடியாத போது நாமாக உணர்த்தி என்ன பயனின திருவருள் உணர்த்தியவாறு தானாக கனியாததனை தடிகொண்டு அடித்தா பழக்க வைப்பது என்றாளாம். மேல உயர்த்துங்க வந்த இது மிச்சம். அது அவளோட முடியுது. திருவருள் சொல்லுது இவ தாங்களாக இது அனுபவப்பட்டு உணர்ந்து வராத இடத்த நான் தடி கொண்டு அடிச்சு கூட்டி வாரதோண்டு இந்த திருவருள் சக்தி சொல்லுது. அப்ப அதாவது இப்ப நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நிலை நீங்க உணர்ந்தபடினாலதான் இதெல்லாம் படிச்சு கொண்டிருக்கிறீர்கள். அப்ப திருவருள் சக்தி உங்களை தேடி வருவா என்றதான் கருத்து. சரிதானே? சரி, நீங்க மற்றதை படிங்க. செலவு நினைந்து உரைத்தல் அருளாட் சிவம் உயிர்க்கு அன்பு அறிவித்தல் இங்கனம் சகல கேவல துழலும் உயிர்க்கு சுத்த துரியத்தில் பிரியாதே விளங்கும் நிலையினையும் அதனால் விளையும் பயனாகிய பேரின்பத்தையும் உபாயத்தையும் உயிரின் மீது வைத்த கருணையால் சிவம் திருவருளை கொண்டு உணர்த்தானிட்டல். வல்சியின் ஒரு வேர்ட் வல்சியின் எண்குணவ எண்கு வளர்ப்புற்றகல மல்கும் இருள்வாய் செவ்வரிதன்று மண் சிற்றம்பலவரைச் சேரலர் போல் கொள்கரிசியம் குறுகாவகைப்பிடிதானிடை செல்கதல்லதர் என் வந்தவார் என்பவர் பெறின் கார்மயிலே பொழிப்புரை கார்காலத்து மயிலை ஒப்பாய். இதான் அந்த கொண்டு கூட்டி படிக்கிறது. இப்ப வேறுங்கோ பெறின் கார் மயிலே தானே கடைசியா வந்தது. அப்ப அந்த அதை கொண்டு மேல சொல்லுறது பொழிப்புரையில அதுதான் அந்த கொண்டு கூட்டுறது. அப்ப நாங்கள் டக்கண்டு வெல்சியின் நன்குண வளர்ப்புக்கு போனால் கருத்து பிழைக்கும். சொல்ல மேல கொணந்து கார்காலத்து எனக்கு அந்த இதை கொஞ்சம் கூட படிக்க விருப்பம் இந்த கொண்டு கூட்டி. கார்காலத்து மயிலை ஒப்பாய் திருச்சிற்றம்பலநாதரை சிந்தியாதார் போல சிங்கம் ஜானையை கொல்லாத வண்ணம் பெஞ்சானை 2 குன்றுகளுக்கிடையே சென்று புகும் கல்லதரின் கண் நீர் வந்தது எங்கனமென்று வினாவரை பெற்றால் குறும்பியை உண்பதற்காக கரடி உயர்ந்த புற்றை அகலும் மிக்க இருளில் அவர் இருக்குமிடம் தேடி செல்லுதல் அருதன்று. அங்கனம் பரிந்து செல்வோமாயின் அவ்வாறு பரிந்து கேட்பார் இல்லையே என்றவாறு. இங்க பாருங்க இந்த மிருகங்களை குழந்தைகளுக்குள்ள ஏன் சொல்றேன்டா அந்த மிருகங்களுக்கு இந்த 36 தத்துவங்கள் தாத்வீகங்களை தான் ஒப்பா கதைக்கணும்னு எனக்கு விளங்குது. நீங்கள் என்ன சொல்றீங்க? இதுல என்னண்டாலம்மா எம்பெருமான் நீங்கள் படிச்சிருப்பீங்கள் பதி பசு பாசம் சரிதானே. இதுல நா என்பது சிவம் சரிதானே. வா என்பது அருள் சக்தி, யா என்பது உயிர்களுடன் நேற்று பார்த்தனாங்க, மா என்றது மலங்கள் பார்த்தனாங்க. என்ன சிவம் சொன்னீங்க இப்ப என்ன சிவம் சொன்னீங்க? சி என்பதுதான் சிவம், நா என்பது திரோதான சக்தி, நாவும் வாவும் ந திரோதான சக்தி, வா அருள் சக்தி, மா என்பது மலங்கள், யா என்பது உயிர்கள். பதி பசு பாசம் நாங்க பார்த்தோம். பதி என்பது இறைவன், பசு என்பது மலங்கள், பசு என்பது உயிர்கள், பசி பசு பாசம் என்பது மலங்கள். அப்ப இந்த 3ம் அனாதி சரிதானே. இதுல 3ம் அனாதி என்றால் உயிர்கள் தோற்றப்பட்டவையா தோன்றினவையா? இல்லை, அது அனாதி இருந்தது. அப்ப இந்த பறவைகள் மிருகங்கள் எறும்பு ஊர்வன பூச்சி புழு எல்லாத்துக்கையும் அந்த உயிர் இருக்குது. அந்த உயிருக்கு மேல உடம்பு எறும்பு மனிதன் புல்லாகி பூடாகி புழுவாகி மரமாகி கல்லாகி பாப்பாகி பேயாயிடுவது தானே. அப்ப உயிர் இருந்தது, அதுக்கு மேல முழுதையும் படைத்தது இறைவன் தானே.
அப்ப மனித உயிர் வேற எறும்பிന്റെ உயிர் வேற இல்லத்தானே. இல்லத்தானே அவர்களுக்கு அப்ப உயிர்கள் எல்லாம் உண்டு. எங்களுக்கு 36 தாத்வியங்களும் தத்துவங்களும் அவைக்கு இருக்கண்டு இல்ல. 6 அறிவு எங்களுக்கு, அவைக்கு 5 அறிவு இருக்குது. அறிவு அப்ப இறைவன் அவர்களுக்கு எங்களுக்கு மனிதருக்கு தந்த அறிவை அந்த மிருகங்களுக்கு ஊரவருக்கு இறைவன் கொடுக்கவில்லை. அதனால் தான் இந்த உடம்பு என்பது பெரிய அற்புதம். இந்த உடம்பை இறைவன் தந்தான். இது அற்புதமானது. உலகத்தில் இது ஒரு மிகச்சிறந்தது என்று சைவ சித்தாந்தத்துல படிப்பிச்சவே. அதாவது அவ்வையாரம் படிச்சிருக்கிறா, திருவள்ளுவர் எல்லாருமே படிச்சிருக்கணும். அரிது மானிடராய் பிறத்தல். ஏன் இவ்வளவையும் தந்து இதை அறிந்து இதை உணர்ந்து திருவர் சக்தியை பெற்று சாயுச்சியம் போறதுக்குரிய நிலை மனிதருக்கு மட்டும்தான் உண்டு. மனித உடலுக்கு மட்டும்தான் உண்டு. அதனாலதான் இந்த எங்கட சைவ சமயத்துல எல்லா சுவாமிகளோடையும் மிருகங்களையும் வச்சு கிடக்குது. அதிண்ட கருத்து மனிதர் ஒருவர் சகோதரமாக இருந்தாலும் மாமன் மச்சானாலும் சண்டை பிடிக்கிறது. ஆனால் அந்த தத்துவம் ஒன்று இருக்குது. முருகன்ற தத்துவத்துல பாம்பும் மயிலும் இருக்குது. பாம்பும் மயிலும் நான் படிச்சேன். பாம்பை கண்டா கொத்தி சீறி கொண்டுடும். இறைவன் அதை எல்லாத்தையும் வச்சு தாங்கள் உங்களுக்கு உதாரணம் படிப்பிக்கணும். சிவபெருமான்கிட்ட பசுவும் இருக்குது, பாம்பும் இருக்குது. அது கொத்தி சாக்கணும் எதிரியாள். பிள்ளையார்கிட்ட பாருங்க என்ன இருக்குதுன்னு ஏன் பேருங்கோவன் 11ஆம் திருமுறையில படிச்ச நாங்கள் அவர் கேட்கிறார், கரைக்காலம் யாரும் கேட்கிறார், நக்கீரரும் கேட்கிறார். எப்படி இந்த இளம்பிறை சந்திரனை அதுல வச்சிருக்கிறியே, இந்த பாம்பு அதை தீண்டாதோ குழந்தை போட்டிருக்கிற. அதே நேரம் சந்திரனும் இருக்குது, தண்ணியும் வருது. சந்திரனும் தண்ணியும் தெரியுதா. நிலாவு கடல் அலைய எழுப்பி சுனாமியை வர பண்றதுக்கு நிலவுதான் காரணம். நிலவு வந்து சுனாமி வரும். தண்ணியும் வச்சுக்கிறார், மேல பாம்பையும் வச்சிருக்கிறார், எல்லாத்தையும் வச்சு, அதாவது எதிரும் புதிருமாக உள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறது இறைவன். எல்லாம் என் படைப்பே, நீங்கள் மனிதர்களும் எல்லாம் உணர்ந்து நடக்க வேணும். நீ நான் பார்க்க எவ்வளவு தத்துவம் பாத்தீங்களோ. இந்த 6 அறிவு படித்து சைவ சித்தாந்தம் படிக்கிற மக்களுக்குள்ளேயே நிறைய மனக்குழப்பங்கள் இருக்குது. இல்ல, இதுதான் உண்மையான, அதாவது சைவ சித்தாந்தம் என்றது பெரிய கடல். அதை விதவிதமா ஒவ்வொருத்தரும் படிப்பிப்பினம். ஆனால் அடிப்படை திரும்ப 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 வாரது பதி பசு பாசம் நமசிவாய. இந்த ரெண்டும் தான் எல்லா விளக்கமும் சொல்லுது. நமசிவாயன்றதுக்குள்ள அந்த முழு தத்துவ அருட்சக்தி, அதாவது சிவபெருமான் முழுமுதற் கடவுளாக இருந்தாலும் பாதியை அவவுக்கு கொடுத்திருக்கிறார், சக்திக்கு கொடுத்திருக்கிறார். அதிலையும் ந என்பது அதாவது திரோதான சக்தி, வா என்பது அருட்சக்தி. அப்ப 2 பங்கு அங்கால கொடுத்தாச்சு, அவகிட்ட கொடுத்தாச்சு. சரியோ, மலங்கள் வேற, சரிதானே, மலங்கள் வேற, உயிர்கள் வேற. அப்ப சிவத்திட்ட எவ்வளவு இருக்குண்டா 10 பங்கு தான் இருக்குது அவர்கிட்ட. சொல்லி படிவ விளங்கப்படுத்துவினம். சிவம் இருந்து கொண்டு சிவம் பேசாம இருக்கும். எல்லார்ட்டையும் ஒரு வேலையை கொடுத்துட்டு சிவம் பார்த்து கொண்டு இருக்குது. அது பார்லிமெண்ட்ல பெரிய பிரசிடென்ட் சிவபெருமான். எல்லார்ட்டையும் கொடுத்துட்டு இதை வந்து நீங்க விளங்கப்படுத்துங்கோ, இந்த உயிர்களுக்கு விளங்கப்படுத்தி உயிர்களை பழையபடி கொண்டு வர பண்ணுங்கோன்னு விட்டு கிடக்கு. இது தெரிஞ்சால் அதான் நாங்கள் என்ன மரணத்துல பாருங்க, நாங்கள் அழுகிறோம் எல்லாரும். உண்மையிலே அழக்கூடாது, அழவே கூடாது. அது வராது எங்களுக்கு. இந்த புழுக்கூடான உடம்ப விட்டு அவைகளுக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சு அவை இந்த வருத்தங்கள்ல இருந்து மீண்டுட்டினம், ஆறுதல் அணைஞ்சிட்டினம் என்று நினைக்கும். நாங்களதான் கர்ம வினை, அதுக்கு கர்ம மேலம் கொண்டு வருது. ஆணவம் கர்மம் மாயை. அந்த கர்ம மேலம் பண்றது நாங்க செய்யற கர்மங்கள். நாங்கள் என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற வினை திரும்ப வந்து சேரும். இது சைவ சித்தாந்தத்துல அறுதியாக சொல்லப்படுகிறது. நாங்கள் என்ன செய்கிறோமோ திரும்ப வந்து எங்களுக்கு சேரும். ஆனபடினாலதான் தானம், தர்மம், புண்ணியம், இரக்கம், கருணை, அன்பு என்று சொல்லப்படுது சைவ சித்தாந்தத்துல. அதாவது நீ யார், நீ நிறம் சிவப்பு, நீ வெள்ளை, நீ கருப்பு, நீ பணக்காரன், நீ ஏழை, நீ படிச்சவன் படியாதவன், எல்லாமே மாயை என்றதை உணர்ந்தால் பெரிய PhD படிச்ச முனைவர்கள் எல்லாரும் சொல்லணும், இதெல்லாம் ஒரு படிப்போ, சிவபெருமானிட்ட தவிர இதெல்லாம் ஒரு படிப்போ. ஆனால் நீங்கள் எங்கட இலங்கை நாட்டை பொறுத்தவரை நீங்க வடிவ ஆராய்ச்சி பார்க்கலாம், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்க்கலாம். படிச்சா சரி, ஒருத்தரையும் பிடிக்கலாம். ஆமா, சரியா. தம் கருணை தாமே அரிய வழியில் வெளியே செல்வதாக இருந்தும் அதனை பாராட்டி இந்த நேரத்தில் இத்தகைய வழியில் எங்கனம் வந்தீர் என்று வினவுவர் இல்லையே.
வினவுவர் உளராயின் வலியருமை தோன்றாதே என்று சிவம் உயிருக்கு தம் கருணை மிகுதிய திருவருளை கொண்டு விளக்கியவாறு. இன்னும் ஒன்றுதான் இருக்குது இந்த 17வது அதிகாரத்துல. படிங்கோதன். பொலி வழி உரைத்து விரைவு கடாதல் இன்னும் கருணை கண்டிலையோ என்றது. தலைவ சிவத்திற்கு இனி உன்மீதுள்ள எல்லை காண்பரிய கருணையை இன்னமும் கண்டிலையோ என்று வினாவுதல் வாயிலாக திருவருள் வரைவு கடாயது. வாரிக்களிற்றின் மரும்பூகு முத்தம் வரை மகளிர் வேரிக்களிக்கும் விழுமலை நாடா விரிதிரையின் நாரிக்களிக்கமர் நன்மாச்சடை முடி நம்பர்தில்லை ஏரிக்களிக்கரும் வஞ்சையின் நீர்மை என் எதுவதே பொழிப்புரை. யானைகளின் கொம்புகளிலிருந்து முதிர்ந்த முத்துக்களை குறத்தியர் கள்ளுக்கு விலையாக முகந்து கொடுக்கும் சிறந்த மலை நாட்டை உடையவனே, பரந்த அலைகளையுடைய கங்கையாகிய பெண்ணுக்கு அளிப்பதற்கு பொருந்திய சடை முடியுடைய நம்பரது தில்லையில் உள்ளாகிய அழகிய இந்த களிப்போடு கூடிய கரிய மயிலை ஒப்பால் தன்னை கெட்டு தன் தன்மை எய்துவது என்னோ நீயே உரை என்றவாறு. சிவம் தம் நிலையற்றாழ்ந்து சிவம் தம் நிலையிட்டாழ்ந்து திரோதையும் பெரையும் முதலான காவலையும் கடந்து உன்மீது இறங்கி இங்கே வந்து நிற்கவும் நீ தலையளி செய்யாது இங்கனம் சகல கேவலங்களை சிக்கி உழல்வது ஏனோ. விரைவில் சுத்த துரியமாகிய விரைவு புரிக என திருவருளுக்கு சேர்த்துதான் சொல்றார். உயிர்களுக்கு தானே இது உயிர்கள் மனித உயிர்களுக்கு தானே இது. அவர் வந்து தந்த நிலையில இருந்து கீழறங்கி திரோதையையும் பரியையும் முதலான காவலையும் கடந்து திரோதை செவிலித்தாயையும் பெரையார் எங்கட நெத்தாய் பெரை என்ன அருட்சக்தி அதாவது திருவருட்சக்தி தோழியையும் கடந்து வந்து இடங்கி நின்றாலும் நீ அத கவனம் இல்லாம சவல கேவலங்களிலேயே சிக்கி உளர்ற விரைவில சுத்த துரியமாகிய வரைவு. சுத்த துரியம்னா நாங்கள் இதுகளையெல்லாம் படிச்சு கற்று உணர்ந்து இந்த யோக நிலைக்கு போக வேணும். அதைத்தான் இங்க சொல்லுது இல்லையோ. சரி, இப்ப 18 அதிகாரம் 33 பாட்டு இருக்குது. தொடர்ந்து படிப்போமோ நிப்பாட்டுவோமோ? எனக்கு கொஞ்சம் டைம் காணாதம்மா. அப்ப நிப்பாட்டுவோம். என்னதானா? நாளை படிக்கலாம்.